இன்று அமைதிக்கான நோபல் பரிசு வெனிசுலாவை சேர்ந்த மரியா கொரினா மச்சோடா அப்படிங்கிறவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. உறுதியாக அது ட்ரம்ப் அவர்களுக்கு அந்த பரிசை அறிவிக்காது என்பது நமக்கு தெரிந்ததுதான். ட்ரம்புக்கு நோபல் பரிசு மேல இவ்வளவு ஆசை. மணவீடு என்றால் நான் மணமகனாக இருக்க வேண்டும், செத்த வீடுனா நான் போனமா இருக்கணும். அது ஒரு வகையான ஒரு மன நோயின்னு கூட நம்ம சொல்லலாம்னு வச்சுங்களேன். நல்ல வேலை கொடுக்கல, கொடுத்துருந்தா நான் சொன்ன மாதிரி இந்த நோபல் பரிசு ரொம்ப பரிதாபமா நின்றுருக்கும். ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு, எதுவுமே செய்யாத ஒபாமாவுக்கு கொடுத்தீங்க, எனக்கு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கருப்பு இன மக்களினுடைய ஒரு அடையாளமாக இவர் இருக்கிறார், எனவே அவருக்கு இதை கொடுக்கிறோம். ஆனால் ஒரு தனி மனிதனாக அவர் அதற்கு தகுதியுடையவராக இருந்தாரா என்று இப்போது பின்னோக்கி பார்க்கிற போது இல்லை என்பது எனது ஒரு புரிதலாக இருக்கிறது. ட்ரம்ப் அவர்களுக்கு அறிவிக்கல, இனி ட்ரம்போட ஆட்டம் எப்படி இருக்கும்? அவர் அடிப்படையில் ஒரு ஜாலியான ஆளா தான் தெரியுறாரு. ஆனா விஷயங்கள சீரியஸா இருக்கிறார், கோமாளி எல்லாம் கிடையாது. தமிழ்நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் இணைந்துள்ளார். ஃபாதர் வணக்கம். ஃபாதர், பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே இன்று அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வெனிசுலாவை சேர்ந்த மரியா கொரினா மச்சோடா அப்படிங்கிறவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. எப்படி பாக்குறீங்க ஃபாதர்? முதலில் நோபல் அமைப்பு தனக்குரிய மதிப்பை உயர்த்தி கொண்டிருக்கிறது. உறுதியாக அது ட்ரம்ப் அவர்களுக்கு அந்த பரிசை அறிவிக்காது என்பது நமக்கு தெரிந்ததுதான். இருந்தாலும் ஒருவேளை அப்படி அறிவிக்கப்பட்டிருந்தால் இந்த அமைப்பு ஒரு பரிதாபத்திற்குரிய அமைப்பாக உலகத்தின் பார்வைக்கும் நமது பார்வைக்கும் தெரிந்திருக்கும். அவ்வகையில் அப்படிப்பட்ட எந்த ஒரு சலனத்திற்கும் உள்ளாகாமல், சஞ்சலத்திற்கும் உள்ளாகாமல் ஒரு தெளிவான அறிவிப்பை தந்திருக்கிறது, ஆளுமையை அடையாளப்படுத்தி இருக்கிறது என்பது வரவேற்கத்தக்க ஒன்று. 2, உலகம் முழுவதும் புகழ்பெற்ற சர்வாதிகாரிகள் அல்லது பாப்புலிஸ்ட் டிக்டேட்டர்ஸ் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட புகழ்மிகு சர்வாதிகாரிகளும் ஜனநாயக சக்திகளினுடைய பின்வாங்கலும் ஐரோப்பிய நிலப்பரப்பு முழுவதும் அது நடக்கிறது. ஐரோப்பா ஜனநாயகத்தினுடைய ஒரு செழிப்பான தொட்டிலாக இருந்தது. ஆனால் அங்கும் இன்று வலதுசாரி தீவிரவாத வலதுசாரி ஒரு புகழ்பெற்ற மக்களிடம் புகழ் பெறுகிறார்கள், ஆனால் சர்வாதிகாரிகளாக எழுகிறார்கள். இது உலகம் முழுவதும் இன்று எழுந்து வருகிற ஒரு சூழலில் நோபல் அமைப்பு ஜனநாயகத்திற்கான ஒரு செய்தியாக, குரலாக இருக்கிறது என்பது உண்மையிலேயே இன்று மனநிறைவு தருகிற, நம்பிக்கை தருகிற ஒரு செயல். எனவே அதற்காக நாம் இந்த அறிவிப்பை வரவேற்கின்றோம். திருமதி மரியா கொரினா மச்சாடோ அவர்களுக்கு நமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எதற்காக இந்த பரிசு அவர்களுக்கு தரப்படுகிறது என்கின்ற அந்த குறிப்பையும் நோபல் அமைப்பு வெளியிட்டிருக்கிறது. 1, அவர் ஜனநாயகத்திற்கான போராளியாக இருந்தார். 2, ஜனநாயகம் என்பது எல்லா மக்களையும் உள்ளடக்கி ஒரு பிரதிநிதித்துவ அதிகார அமைப்பை தருவதால் அமைதிக்கான வழி என்பதை நோபல் அமைப்பும் நம்புகிறது, அவரும் நம்பியவராக இருந்தார். 3, சிக்கலான சூழலில் தான் அதிபராக முடியாதபடி ஆக்கப்பட்ட போது, அல்லது அதிபர் போட்டியில் அவர் போட்டியிட முடியாது என்று ஆக்கப்பட்ட போது தன்னை முதன்மைப்படுத்தாது எதிர்கட்சிகளிடையே, ஜனநாயக சக்திகளிடையே ஒற்றுமையை உருவாக்க முயன்றார். இந்த 3ம் மிக மிக முக்கியமான காரணங்கள், மிகவும் நாம் கவனிக்கப்பட வேண்டிய காரணங்கள். காரணம், நமது நாட்டிலும் இன்று நடப்பது புகழ்பெற்ற சர்வாதிகாரம். மக்கள் ஒரு மத வெறி பிடித்தவர்களாகவும் அல்லது ஊடகங்களினாலும் பணபலத்தினாலும் ஒரு வாக்கு பெரும்பான்மை என்பது உற்பத்தி செய்யப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது என்பதை விட உற்பத்தி செய்யப்படுகிறது. கர்நாடகாவிலே பட்டவர்த்தனமாக தெரிந்தது, கண்முன்னால் அப்படி விரிந்து கிடக்கிறது, அம்மனமாக விரிந்து கிடக்கிறது. வாக்குகளை திருடினார்கள். 100, 1000களில் அல்ல, லட்சத்திற்கு மேலான வாக்கு திருடப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை பற்றி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத ஒரு தேர்தல் ஆணையம் நமக்கு இருக்கிறது. பீகாரிலே அப்பட்டமாக தெரிகிறது. நீங்கள் 65 லட்சம் வாக்காளர்களை அகற்றினீர்கள், அதன் பிறகு 25 லட்சம் பேரை உள்ளே சேர்த்து கொண்டீர்கள். இந்த 25 லட்சம் பேர் யார், என்ன அடிப்படையில் சேர்த்தீர்கள்? இதற்கெல்லாம் எந்த தணிக்கையும் இல்லை, எந்த கணக்கும் இல்லை. அதே போல உச்சநீதிமன்றம் இவ்வளவு மிக தெளிவாக துல்லியமாக இதை நிராகரிக்கிறோம் என்று சொல்ல முடியாத ஒரு உச்சநீதிமன்றம் நமக்கு இருக்கிறது. அப்படியும் இப்படியுமாக அதை
உழப்புறதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு உச்சநீதிமன்றம் தான் நமக்கு இன்று கிடைத்திருக்கிறது. ஆக வாக்கு திருட்டு, அந்த வாக்கு திருட்டை சாந்தப்படுத்தி புனிதப்படுத்துகிற ஒரு தேர்தல் ஆணையம், அதில் மிக தெளிவான உறுதியான நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு உச்சநீதிமன்றம். இதுதான் ஜனநாயகத்தினுடைய முழு தோல்வி அல்லது பூரண தோல்வி என்று சொல்வது. ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற அடிப்படை செயல் என்பது தேர்தல் முறை. அந்த தேர்தல் முறையே இருக்கின்ற அதிகாரத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வருகிற போது, முன்பாவது அதற்குள் ஒரு உச்சநீதிமன்ற நீதியரசர் இருக்க வேண்டும், தேர்தல் ஆணையரை நியமிப்பதில் இருக்க வேண்டும் என்கின்ற விதி இருந்தது. இப்ப அது கூட இந்தியாவில் கிடையாது. அப்படி ஜனநாயக அமைப்புகள் ஒரு பின்வாங்கலை விட தெளிவான திட்டமிடப்பட்ட புறந்தள்ளுதலையும் சந்திக்கின்ற ஒரு சூழலில் இவர் அந்த இடத்தில் வந்து நின்றார், ஒரு போராளியாக நின்றார். தன் உயிரையும் அவர் பொருட்படுத்தவில்லை. காரணம், எத்தனையோ போராளிகள் அங்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த பின்புலத்தில் தான் அவருடைய ஆளுமையும் அவருடைய பணியும் முக்கியத்துவமாகிறது. உண்மையில் அவருக்கு இப்போது 61 வயது என்று நினைக்கிறேன். 67ஆம் ஆண்டு பிறந்தவர், நல்ல படிப்பு படித்தவர், ஒரு இண்டஸ்ட்ரியல் என்ஜினியர். ஆனால் அந்த வசதியாக கிடைத்த வேலை வாய்ப்பு, ஒரு கார்ப்பரேட் பணியை விட்டுட்டு தன் மக்களினுடைய துன்பங்களை கண்டு, குறிப்பாக தெருவில் வாழுகின்ற சிறுவர்களுக்காக தன் வாழ்க்கையை 92ஆம் ஆண்டு அவர் அர்ப்பணிக்கிறார். அவர்களினுடைய மறுவாழ்வு, கல்வி, இவற்றிற்காக 92ஆம் வருஷம் அதில் அவர் அர்ப்பணிக்கிறார். அந்த பயணத்தில் தான் சமூகத்தையும் அரசியலையும் அவர் புரிந்து கொள்கிறார். ஏன் இவ்வளவு வளமையான ஒரு நாடு, நிலம் ரொம்ப செழிப்பான நாடுங்க வெனிசுவேலா. தென் அமெரிக்க கண்டமே நீங்கள் அமேசான் நதி போல பல நதிகள் பாய்கிற ஒரு நிலப்பரப்பு. அது எங்கே பார்த்தாலும் தண்ணியாக தான் இருக்கும். நான் ஒரு 3 மாதம் அங்கே பயணப்பட்டிருக்கேன். எங்கே பார்த்தாலும் தண்ணி, எங்கே பார்த்தாலும் பசுமை இல்லாத ஒரு இடத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வளமை மிகுந்த ஒரு நாடு. தென் அமெரிக்காவினுடைய வடபகுதியில் வருகிற ஒரு நாடு. பிரேசில் நாட்டோட அது எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடலும் கரிபியன் கடலும், கடல், மலை, பசுமை வெளியின்னு ரொம்ப ரொம்ப அழகான நாடு, பெரிய நாடு வேற. இப்போ நமக்கு 147 சொச்சம் 6 சொச்சம் மக்கள் தொகை இருக்குது. 30 லட்சம் சதுர கிலோமீட்டர், 147 கோடி. அவங்க 9 லட்சத்தி 20, ஏறக்குறைய 10 லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு, 3 கோடி மக்கள். அதுவும் உலகிலேயே அதிக எண்ணெய் வளம் கொண்ட நாடு. எவ்வளவு செல்வ செழிப்பான நாடாக இருக்கணும் இல்லைங்களா? இந்த டிக்டேட்டர்ஷிப், சர்வாதிகாரம், கரப்ஷன் எப்படி இங்கே அந்த பாப்புலிஸ்ட் டிக்டேட்டர்ஷிப்புங்கிறது யார்கிட்ட பணம் இன்னைக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதானியும் அம்பானியும் இன்னும் ஒரு 40 பேர் தான் இந்த நாட்டினுடைய செல்வ வளங்களை கட்டுப்படுத்துகிறார்கள். அப்படித்தான் வெனிசுவேலாவினுடைய நிலையம். இந்த அரசியலை அவர் புரிந்து கொள்கிறார். ஏன் இவ்வளவு நிலவளம் இருக்கிறது, நீர்வளம் இருக்கிறது, எல்லா இயற்கை வளங்களும் இருக்கின்றன, எல்லாவற்றிற்கும் மேலாக ஆயில் என்கின்ற கனிம வளம். உண்மையில் சவுதி அரேபியாவை விட, ஏனைய அரபு நாடுகளை விட அதிகமான எண்ணெய் வளம் வெனிசுவேலாவில் இருக்கிறது. இருந்தும் ஏன் ஏழ்மை, ஏன் பரந்துபட்ட வறுமை, இல்லாமை என்கின்ற கேள்வியிலிருந்து அவர் ஒரு சமூக சேவை பணியிலிருந்து அரசியல் பணிக்கு வருகிறார். 2002ஆம் வருஷம் நினைக்கிறேன் அவர் இந்த சமூக சேவையாளராக இருந்தவர் ஒரு நேரடி அரசியல், இந்த அரசியல் சிஸ்டத்தை ஜனநாயகப்படுத்தணும் அப்படின்னு தான் சுமாத்தோ அப்படிங்கிற ஒரு அமைப்பை அவர் தொடங்கி கிளீனிங் அப் பாலிட்டிக்ஸ். அவர் நேரடி போட்டியிடணும்னு கூட அவர் வரல. இதை ஜனநாயக நிறுவனங்களை, இப்போ நம்ம சொல்றோம் இல்லைங்களா, தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், நீதி அமைப்பாக இருக்கட்டும், தன்னாட்சி அமைப்புகளான இடி, சிபிஐ, இது எல்லாமே இன்னைக்கு பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவோம். பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ், கேபினட், இவங்களுடைய கட்டுப்பாட்டில் சிக்கிக்குது. அது போல வெனிசுவேலாவில் இருந்தது மீட்கணும்னு தான் அவர் 2002 அவர் புறப்பட்டு உயிரையும் பொருட்படுத்தாது போராடுகிறார். ஐ திங்க் 2012 ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக கூட மாறுகிறார். ஆனால் 14லேயே அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க. தான் பிடிக்காதவங்களெல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்களா, ஆயிடுறாங்க. தொடர்ந்து அவர் போராடுகிறார். அந்த போராட்டத்தில் முக்கியமானது, எப்படி நம்ம ஊரில் இப்போது இந்தியா கூட்டணின்னு வச்சுங்களேன், எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு பார்க்குறாங்களோ, அந்த ஒன்று சேர்க்கும் பணியை அவர் சிறப்பாக செய்கிறார். ஜனநாயகத்திற்காக தன்னை முன்னிறுத்தி கொள்ளாமல் அவர் எல்லா எதிர்க்கட்சிகளையும், ஒத்த கருத்துடையவர்களையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று அந்த முயற்சி மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அந்த காலகட்டங்கிறது 2 பாப்புலிஸ்ட் டிக்டேட்டர்ஸ். எகெயின் அவங்க பார்த்தீங்கன்னா சீனாவால் ஆதரிக்கப்பட்டோம். அதனால தான் எனக்கு இந்த சீனாவெல்லாம் நான் ரொம்ப சந்தேகத்தோடு பார்க்குறது. அதனால தான் இந்த இதுக்கு முன்னாடி இந்த ஹூகோ சாவேஸ் கோஷங்கள் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். அதுக்கு பிறகு மதுரோ, இப்போ இருக்கிற ஆசாமி,
இவங்க 2 பேருமே வந்து பேசுறதெல்லாம் பயங்கர சோஷியலிசம் பேசுவாங்க, பயங்கர முற்போக்கு பேசுவாங்க. பட் வெரி 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 கரப்ட் டு த கோர். இவங்க 2 பேரையும் எதிர்த்து கடுமையான களப்பணிகள், கள ஒருங்கிணைப்புகள் செய்கிறாங்க. 2023 தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தலாக இருந்தது. அதில் இவங்க பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டாக நிற்கிறாங்க. ஆனால் நிற்க முடியாதபடி இந்த மதுரா அவனுடைய கும்பல் அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் அவங்க கண்ட்ரோல் ஆயிடுது. அப்போதும் கூட அவர் தனக்கு கிடைக்காத பதவி வாய்ப்பு வேறு எவருக்கும் கிடைத்து விடக்கூடாது என்று கருதாமல் இன்னொருவரை அந்த இடத்தில் நியமித்து அவருக்காக முழுசாக களமிறங்கி எவ்வித சுயநலமும் இல்லாமல் அவர் போராடுகிறார். அந்த போராட்ட செயலுக்காகத்தான், ஜனநாயகத்திற்கான போராட்ட செயலுக்காகத்தான் இன்று இந்த நோபல் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. நான் தொடக்கத்திலேயே குறிப்பிட்டது போல ஜனநாயகமும் ஜனநாயக நிறுவனங்களும் உலகம் முழுவதும் பெருத்த பின்னடைவு சந்தித்து வருகின்ற ஒரு காலகட்டத்தில் ஜனநாயகம்தான் பலதரப்பு மக்களையும் உள்ளடக்க முடியும், எல்லோரும் அதிகாரத்தில் பங்கேற்கிறோம் என்கின்ற உணர்வுதான் நீடித்த அமைதிக்கான ஒரு உறுதிப்பாடு. அதற்காக நாம் உயிரை கொடுத்தும் போராட வேண்டும். அப்படி போராடுகிறவர்களுக்கு எங்களினுடைய அந்த அமைப்பு துணை நிற்கிறது என்கின்ற இந்த நோபல் அமைப்பினுடைய அறிவிப்பும் செயலும் உள்ளபடியே பாராட்டி வரவேற்கத்தக்கது. ட்ரம்ப் அவர்கள் நெடுநாட்களா இந்த நோபல் பரிசு எனக்கு தான் வேணும் அப்படிங்கிறதுல விடாப்பிடியா இருந்தாரு. 7-8 போர்களை நாங்கள் நிப்பாட்டி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இல்லை, இந்தியா பாகிஸ்தான் போரும் உள்ளடக்கம். இஸ்ரேல் அதிபர், பாகிஸ்தான் அதிபர் எல்லாம் கடிதம் எல்லாம் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ட்ரம்ப் தான் வாங்குவார், ஏன்னா அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவார் அப்படின்னு எல்லாம் நினைச்சோம். ஆனால் நோபல் பரிசு கமிட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியலைங்களா ஃபாதர்? ஏன் ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு மேலே இவ்வளவு ஆசை? அதாவது அடிப்படையில் வந்து 2 வார்த்தைகள் சொல்லுவாங்க. ஒன்று நர்சிசிஸ்ட்ங்கிற தன்னையே ரொம்ப காதலிக்கிறவர். பாசிட்டிவாக நீங்கள் உங்களை அன்பு செய்யலாம். கேன் லவ் யுவர் செல்ஃப். நம்ம க்ளீனாக இருக்கணும், நீட்டாக மற்றவங்களுக்கு முன்னாடி இருக்கணும், நமது திறமைகளை இன்னும் கூர்மைப்படுத்தி கொள்ள வேண்டும், நமது அறிவை மேலும் செறிவு செய்து கொள்ள வேண்டும். இப்படி நம்மை நாம் செழுமைப்படுத்தி செறிவு செய்து உயர்த்தி கொள்வதெல்லாம் நல்லது தான். ஆனால் நர்சிசிஸ்ட் யார் அப்படின்னா, இப்போ கண்ணாடிக்கு முன்னாடி நின்று தன்னையே ரொம்ப ஸ்டைலாக ரொம்ப நேரம் ரசிப்பாங்க. தன்னை ரசிக்கிறவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அது ஒன்று. 2வது வார்த்தை வந்து ஆங்கிலத்தில் மெகலோமேனியாக் அப்படின்னு என்ன சொல்றது, இந்த மணவீடு என்றால் நான் மணமகனாக இருக்க வேண்டும், செத்த வீடுனா நான் போனமா இருக்கணும், எல்லாம் வந்து ஆதியும் அந்தமும் முதலும் முடிவும் நேற்றும் இன்றும் நாளையும் எல்லாம் நானேங்கிற அந்த அது ஒரு வகையான ஒரு மன நோயின்னு கூட நம்ம சொல்லலாம்னு வச்சுங்களேன். அப்படிதான் அவருக்கு அந்த இது இருக்குது. நோபல் பரிசு ஒன்று கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு அதை வெளிப்படையாக சொல்றாரு. அதெல்லாம் ரொம்ப எனக்கு அவர் வந்து திரைமறைவு வேலைகளை செய்யாம வெளிப்படையாக சொல்றது அது ஒரு வகையில் அது ஒரு நல்ல குணம் தான். ஆனால் இந்த 2 நான் முதல்ல சொன்ன இந்த 2 குணமும் இருக்குது. மற்றபடியும் போரை நிறுத்தணும்னு ரொம்பவே அவர் முயற்சி பண்ணாம இல்லை. அதை நீங்கள் அவரை வந்து ஒரு போர் வெறியர்னு நீங்கள் சொல்ல முடியாது. டெஃபினெட்லி எப்படியாவது அவர் முதல்ல இந்த உக்ரைன் போரை நிறுத்திட முடியுமான்னு தான் அவர் பார்த்தார். உக்ரைன் ஜெலன்ஸ்கியோட கோவிச்சுக்கிட்டது கூட அதனால தான். எப்போ அவன் பெரிய ஆளுப்பா, அவன் அடிச்சுட்டே தான் இருப்பான், பெரிய சண்டையை விட்டு யூரோப்பு முழுசையும் நீ சண்டைக்கு இழுத்து விட்டுறாத, அதான பாயிண்ட் இல்லையா? இப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஜனநாயக கட்சிக்காரங்க இந்த போரை தொடங்கியிருக்கவே கூடாது, ஜெலன்ஸ்கி உற்சாகப்படுத்தி இருக்கக்கூடாது, எந்த வகையிலையும் உற்சாகப்படுத்தி இருக்கக்கூடாது. அவங்க தான் இவனை சீவி விட்டு போரை தொடங்க வச்சது. அது எப்படியாவது முடிக்கணும்னு தான் பார்க்குறாரு. ஆனால் அங்கேயும் வந்து சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கார். ரஷ்யா எவ்வளோ பெரிய பழைய பேரரசு, இவர் சொன்னனாலேயே அவங்க நண்பர்கள் தான், அப்படி ஒன்றும் அவங்க தயாராக இல்லைங்கிற. ஆனால் ஜெனுவினாக தான் அவர் முயற்சி எடுத்தார். ஸோ அதில் நீங்கள் அவர் தப்பே சொல்ல முடியாது. இங்கேயும் ஜூயிஷ் லாபின்னு ஒன்று இருக்குது. இந்த இதில் வந்து அவருடைய முதல் பிரசிடென்சியை பார்க்கணும். இப்போ இல்லை, 2017 நினைக்கிறேன், 17 அவர் இருந்தார் இல்லைங்களா. இருந்தப்போ இந்த ஏப்ரஹாம் அக்கார்ட்ஸுங்கிறது அது நியாயமானதா இல்லையாங்கிறது அடுத்த கேள்வி. ஆனால் குறைந்தபட்சம் சுன்னி முஸ்லீம்களுக்கும் இஸ்ரேலுக்கும் முதல்ல அவங்களுக்குள்ள ஒரு நல்ல இணக்கப்பாட்டை கொண்டு வருவோம், அவங்கள முதல்ல கொண்டு வந்தாச்சுன்னா ஷியா அடுத்தது பார்க்கலாம் அப்படின்னு ஜெனுவினாக தான் அவர் ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தினார். பட் களம் மாறிடுச்சு. இருந்தும் கூட பெஞ்சமின் நெத்தன்யாவை கட்டுப்படுத்த முடியலையேங்கிற ஆதங்கம் அவருக்கு இல்லாமல்லாம் இல்லை. ஸோ அதனால் அவரை வந்து போர் வெறியர்னு நம்ம சொல்லவே முடியாது. அவர் போரை விரும்பி நேசித்து போருக்காகவே வரிந்து இஸ் அ பிஸ்னஸ்மேன். எனி பிஸ்னஸ்மேன் இஸ் அ டிரான்சாக்ஷனிஸ்ட். உனக்கு என்ன எனக்கு என்ன லாபம், அதை பார்ப்போம், நம்ம தொழில் பண்ணுவோம், எதுக்கு சண்டை போடுவோம். ஸோ அதனால் வந்து அவர் ஒரு போர் வெறியர் என்று சொன்னால் அது தவறான ஒரு சித்தரிப்பு.
பட் இதுக்கு ஏன் ஆசைப்படுறாங்கன்னா அந்த வடிவேல் ஒரு இல்லைன்னா இதெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குன்னு எங்கள் ஒரு டைலாக் சொல்லுவார் இல்லைங்களா, அதே மாதிரி வந்து இந்த வயசுலேயும் அவருக்கு அந்த சின்ன பிள்ளை ஆசை அவருக்கு போகலையாட்டு இருக்கு. நல்ல வேலை கொடுத்துருந்தா நான் சொன்ன மாதிரி இந்த நோபல் பரிசு ரொம்ப பரிதாபமாக நின்றுருக்கோம். பட் டு பி ஃபேர் டு ஹிம், வெரி ஃபேர் டு ஹிம், இம்பார்ஷியலாக போட்டோம்னா நோபல் பரிசு அளவுக்கு அவருக்கு தகுதி இல்லைனாலும் அவர் போர் வெறியர் அல்ல என்பது என்னுடைய தனிப்பட்ட ஒரு புரிதலும் பார்வை. ஆனால் அந்த நர்சிசிசம் கொஞ்சம் நான் சொன்ன அந்த மேட்ரு கொஞ்சம் இருக்கு, அவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு எதுவுமே செய்யாத ஒபாமாவுக்கு கொடுத்தீங்க எனக்கு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ எப்படி நிராகரிக்கிறதுக்கு அவருக்கு தகுதி இல்லைங்கிற லெவல்ல எடுத்துக்கலாமா, எப்படி? ஆமா, எனக்கு உலகத்தில் ஒரு சிலர் மிக புனிதமானவர்களாகவும் சிறந்தவர்களாகவும் அடையாளம் பெற்று வென்று விடுகிறார்கள். ஒபாமா அவருடைய அவர் உள்ள வந்த நேரம் நான்லாம் அவ்வளவு ஃபயரா அவருக்கு ஆதரவு, நான் அப்போது ஒரு அனைத்துலக வானொலியில் இருந்தேன். ஆசையாக அந்த செய்திகளை எல்லாம் சேகரித்து அவருடைய முதல் புத்தகம் தி ஆடாசிட்டி ஆஃப் ஹோப், அந்த நம்பிக்கையின் பெருந்துணிவு, அந்த புத்தகத்தை நான் ஒரு முறைக்கு 2 முறை நான் படிச்சிருக்கிறேன். அதை பல மேடைகளில் நான் வந்து கோட் பண்ணியிருக்கிறேன். அவ்வளவு ஒரு ஒபாமா ரசிகனாகத்தான் இருந்தேன். பட் அவர் 2ஆம் டேர்மை முடிக்கிற நேரம் அவர் காலத்தில் தான் நிறைய போர்கள் நடந்தது. அவர் காலத்தில் தான் அமெரிக்காவினுடைய பெருநிறுவனங்கள் உலகம் முழுவதும் தம் கொடும் கரங்களை விரித்து பரவி உலகத்தை பெரும் கொள்ளையடித்த ஒரு இது நடந்தது. 3 அவர் காலத்தில் தான் அது ரொம்ப முக்கியமானது. இந்த கவர்மெண்ட் மெஷினரிக்குள்ள இப்போ ப்ராஜெக்ட் 2025 ஒன்று பண்ணுறாங்க இல்லைங்களா, அவர் பீரியட்ல தான் பின்னாடி பார்க்குற நேரம் நான் வெளிப்படையாக தான் சொல்கிறேன். இந்த ஒருபால் திருமணம், எக்ஸ்ட்ரீம் லிபரலிசம் இருக்கு. எனக்கு சிவிலைசேஷனுங்கிறது முக்கியம். மனிதர்கள் தவறு செய்கிறவர்கள், அது மனிதர்கள் இயற்கையில் பிறழ்ச்சி இருக்கும். ஒரு சிலருக்கு பெண்கள் போன்ற இதுவும் அல்லது பெண்கள் போன்ற மனநிலை இதெல்லாம் இருக்கும். அது ஒரு தொகுப்பினருக்கு இருப்பது, அது ஒரு பிரச்சனை. அதை எப்படி நாம் அழகாக பரிவோடு ஒரு ஒப்ஜெக்டிவாக கையாளுறது அது வேற. இன்னொரு பக்கம் எக்ஸ்ட்ரீம் லிபரலைசேஷன், ஐ லைக் தேர்ஃபோர் தட் இஸ் ரைட். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கொலை செய்கிறத பார்த்து அதை ரசிப்பாங்க. ஐ லைக் இட் தேர்ஃபோர் இட் இஸ் ரைட்னு நம்ம சொல்ல முடியுமா? அதை இந்த துடிக்க சாகிறத ரசிக்கிற மனநோயாளிகள்லாம் இருக்கிறாங்க. ஸோ சிவிலைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த வெரி சர்வைவல் ஆஃப் ஹியூமனிட்டி. மனிதகுல இருப்பிற்கு அந்த நாகரிக அடிப்படைகள் என்பது தனிமனித சுதந்திரம், எந்த இடத்தில் அது தனக்கான எல்லையை வகுத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது இருக்கு. ஸோ அரசு உபகரணங்களிலெல்லாம் இது போன்ற சக்திகளை எல்லாம் உள்ள கொண்டு விட்டது இந்த ஆசாமிதாங்கிறது என்னால் ஓரளவுக்கு இதை பார்க்க முடிஞ்சுது. அப்போது ஒருவேளை அவருக்கு அந்த அமெரிக்க வெள்ளை சமூகம் மீது இருந்த ஒரு உள்ளார்ந்த வெறுப்பு வெளிப்படுத்தவில்லையே தவிர அந்த வெள்ளை சமூகத்தினுடைய உள் வலிமைகளை பக்குவமாக அழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வெள்ளை சமூகமோ வெள்ளை நிறவெறியோ அதை நம்ம சரின்னே சொல்லலை. அந்த மேட்டிமை, மேலாதிக்கம், அவர்களுடைய பழைய அடிமைத்தன வரலாறுகள் எதையும் நம்ம வந்து சரின்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் நல்லவர் மாதிரி நடிச்சுக்கிட்டு நீங்கள் செய்த வேலைகள் வந்து அதுதான் இன்னைக்கு ரியாக்ஷனாக வருது. என்ன வருது? அடிப்படையில் இந்த சமூகத்தினுடைய உட்கட்டுமான வலிமைகளை நீங்கள் பலவீனப்படுத்தி விட்டீர்கள். அது இந்த லிபரலிசங்கிற பேரில், சுதந்திரங்கிற பேரில், டெமோக்ராட்டிக் ஓப்பன்னஸ் அப்படிங்கிற பேரில் நீங்கள் அப்படி ஆக்கிட்டீங்க. அந்த வகையில் வந்து திரும்பி பார்க்குறப்போ வந்து அவர் ஒரு நோபல் பரிசுக்கு தகுதி உடையவர்னு நான் நினைக்கல. ஒருவேளை அந்த அமைப்பு என்ன எதற்கு கொடுத்திருக்கலாம் என்றால் கருப்பின மக்களினுடைய ஒரு எழுச்சியின், ஒரு உயர்வின் ஒரு அடையாளமாக இவர் இருக்கிறார், எனவே அவருக்கு இதை கொடுக்கிறோம். அந்த கருத்து சரியான கருப்பின மக்களின் அதிகார எழுச்சியின் ஒரு அடையாளம். ஆனால் ஒரு தனி மனிதனாக அவர் அதற்கு தகுதியுடையவராக இருந்தாரா என்று இப்போது பின்னோக்கி பார்க்கிற போது அவர் தகுதியுடையவராக இருக்கவில்லை என்பது எனது ஒரு புரிதலாக இருக்கிறது. நான் ஒரு வேளை தவறாக இருக்கலாம். கடைசி கட்டத்தில் அவர் இஸ்ரேல் காசா போரை நிறுத்தினது கூட இந்த நோபல் பரிசை மையமாக வச்சுதான் அவர் பண்றாருங்கிற மாதிரி அந்த கோரிக்கை 20 அம்ச கோரிக்கைகள்லாம் அவர் அறிவிச்சது இது எல்லாமே அதை நோக்கி தான் இருந்ததுன்னு பொதுவெளியில் ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டது. ட்ரம்ப் அவர்களுக்கு அறிவிக்கல. இனி ட்ரம்போட ஆட்டம் எப்படி இருக்கும்? இதுல அதெல்லாம் அவருக்கு தெரியாமலாம் இருந்திருக்காருங்க. அவருக்கு கிடைக்கும்னு அவர் நினைச்சிருந்தா அந்த அளவுக்கு அவர் முட்டாளலாம் கிடையாதுங்க. சும்மா அப்படி ஒரு உருட்டி பார்ப்போமேன்னு ஒரு இது இருக்கு இல்லைங்களா. அவர் அடிப்படையில் ஒரு ஜாலியான ஆளாக தான் தெரியுறாரு. நீங்கள் எல்லாம் அவரை சில விஷயங்கள தான் சீரியஸாக எடுத்துக்கணும். ஆனால் விஷயங்கள சீரியஸாக இருக்கிறாரு. அவரெல்லாம் நீங்கள் கோமாளிலாம் கிடையாது. பல விஷயங்கள்ல வந்து ரொம்ப ரொம்ப அதான் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா. நீங்கள் ட்ரம்ப் டவர்லாம் அந்த எல்லாம் கட்டுறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. எனக்கு இன்னும் சஸ்பிஷனாக தான் கிரிப்டோ எம்பையரை பார்த்தாலும் ஒரு கிரிப்டோ எம்பையரை அவங்க உருவாக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெரி வெரி ஷார்ப் பிஸ்னஸ் பீப்புள். நீங்களும் நானும் பொட்டி கடை வச்சு நடத்துறதுக்கே என்ன பாடுபடுவோம்ல. அவங்க ஒரு பெரிய எம்பையரை உருவாக்கி இருக்கிறாங்க.
அது மாதிரி நீ மற்றபடி அவங்க பிள்ளைகளெல்லாம் கரெக்டாக ஒழுங்காக வளர்த்துருக்காருல்ல. சரி, ஒரு மோசமான ஆள்னா அந்த பிள்ளைங்க, அவர் உங்களுக்கு தெரியுமா இல்லை, அவர் சரக்குலாம் அடிக்க மாட்டார், அவர் பீர் கூட குடிக்க மாட்டார். அவங்க பிள்ளைங்களே அப்படி தான் அவர் வளர்த்துருக்காரு. ஏன்னா அவருடைய அண்ணன் வந்து மதுப்பழக்கத்தில் தன் உயிரை இழந்தவர். அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த வயசு வரைக்கும். இந்தியாவில் இருந்து அப்படி இருந்தால் பரவாயில்ல, அமெரிக்காவில் வந்து நீங்கள் பீர் ஒயினெல்லாம் குடிக்காதவர் ஒரு ஆள் இருக்கணும்னா இட்ஸ் வெரி டிசிப்ளின் பர்சன். இந்த லிபரல் மீடியாங்கிறது அவரை கோமாளி மாதிரி அவரை ரொம்ப காட்டிடுச்சுங்க. வந்து நமக்கு பிடிக்காத ஒரு கொள்கையுடையவர் தான் அவரும். நம்ம ஊரில் இருக்கிற ஒரு மோடியோட இன்னொரு ஒரு பரிணாமம் தான் வச்சுங்களேன், அந்த ஊருக்கான ஒரு மோடின்னு வச்சுங்க. பட் சில விஷயங்கள் அவர்கிட்ட நிறைய உண்மை இருக்குது. இந்த ஒபாமா பேரொழிகள் மாதிரி அப்படி ரொம்ப நல்ல ஒரு மாதிரி நடிச்சு அந்த சமூகத்தினுடைய அடிப்படைகளையும் ஆணிவேர்களையும் வெட்டுகிற செயலை செய்யாமல், என் சமூகத்தை நான் நேசிக்கிறேன், இதை நான் செய்கிறேன், ஆமாம் என் சமூகத்துக்காக தான் செய்கிறேன், என் சமூகத்தை நீங்களாம் சீர்குலைச்சிட்டீங்க. அதனால் வந்து இதில் இது வந்து அந்த வடிவேல் விளையாட்டு தான், சின்ன பிள்ளை மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடி பாப்மேன். நீங்கள் அவர் நல்லா கவனிச்சிருக்கீங்களா? அவருக்கு நல்லா தெரியும் ஊர்லெல்லாம் நம்மளை வந்து நக்கல் பண்ணுறானுங்கிறது அவருக்கு தெரியும், நல்லா தெரியும். இத்தனை கார்ட்டூன் வருது, இப்படிலாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் அவருக்கு தெரியாமல் இருக்குமா? நல்லா தெரியும். ஆனால் அதுக்காக அவர் ஏதாவது தயங்குறாரா? இல்லை, நான் இப்படி தான்ப்பா இருப்பேன், நீ என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கிங்கன்னு அவர் பாட்டு போயிட்டுருக்காரு பார்த்தீங்களா? அதனால் இதுக்கு மேலே அவர் ஆட்டம் எல்லாம் போடுவார்னு அதெல்லாம் நான் நினைக்கல. ஆனால் அதுக்காக நோபல் பரிசுக்கு மேலெல்லாம் அவர் என்ன கோவிச்சுக்க போறாரு? அதெல்லாம் இல்லை. ஆனால் அவர் ஒரு இடத்துல சொல்றாரு ஃபாதர், எனக்கு இது கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும்னு ஒரு வார்த்தை கூட சொல்றாரு. அதனால எனக்கு கொடுக்கலனால அமெரிக்காவுக்கு கொடுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. தட்ஸ் ஃபைன், அவர் ஆசைப்படுறதுலேயும் தப்பு இல்லை. ஐ அண்டர்ஸ்டாண்ட், அவரை புரிஞ்சுக்க முடியும். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.